சென்டம் ஆஃப் பீப்பர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4ல வேர் டு ஸ்டடி. யூனிட் 4ங்கிறது பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சார்ந்தது. இதுலேருந்து நமக்கு குரூப் 4, குரூப் 2 1 ப்ரிலிம்ஸு அண்ட் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸ், இது எல்லாத்துலேயும் சேர்ந்து கவர் ஆகிற இது மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான பிளேஸ். இது மார்க் வாங்குறது. நம்ம இதில் எத்தனை மார்க் வந்து போர்டு வந்து சொல்லியிருக்குன்னா 15 கேள்வி. 15 கேள்விங்கிறது ரொம்ப லேசான கேள்வி கிடையாது. அது ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா வேறு. அதனால் நம்ம இந்த ஒரு இதை வேர் டு ஸ்டடி என்னன்னு பார்த்துட்டு டாபிக் வைஸாக நம்ம வந்து பிரித்து அதுவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிலபஸை மனப்பாடம் பண்ணோம். அப்புறம் வேர் டு ஸ்டடி என்னன்னு சொல்லிட்டு எந்தெந்த புக்லேருந்து நம்ம படிக்க போகிறோங்கிற ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுக்கப்புறம் டாபிக் வைஸாக படிக்க போகிறோமா இல்லை புக் வைஸாக படிக்க போகிறோமான்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரீட்டாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுங்களா. ஓகேங்களா. இப்போ வேர் டு ஸ்டடி இந்த யூனிட் 4 2 விதமாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வேர் டு ஸ்டடி புக் வைஸாக, ஒன்று டாபிக் வைஸாக ஒன்று. இப்போ உள்ள வீடியோ வந்து புக் வைஸாக உள்ளதை இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் நம்ம வேர் டு ஸ்டடியில் பாலிட்டியில் இது எத்தனை கொஷின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகே, 50 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. இதில் நம்ம புக் வைஸாக படிக்க போகும்போது 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். ப்ளஸ் அதர் சோர்ஸ் மெட்டீரியலும் நம்ம படிக்கணும். அது மெயினாக கவர்மெண்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் எந்தெந்த சாப்டர்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குங்கிறத நம்ம இப்போ வேர் டு ஸ்டடியில் தெளிவாக பார்த்துருவோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க, டேர்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு. இது ரொம்ப முக்கியம். இந்த இந்திய அரசியலமைப்பை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல மக்களாட்சி அண்ட் உள்ளாட்சி அமைப்பு. இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ். இதையும் நம்ம ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற விஷயத்த இது ரொம்ப முக்கியமான இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல் சமத்துவம் அண்ட் அரசியல் கட்சிகள். இது ரொம்ப லிபரலாக படிச்சுக்கிட்டா போதும். இது நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் இது வந்து மாநில அரசு, இது ரொம்ப முக்கியம். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் மாநில அரசு ரொம்ப முக்கியம். இது இது என்ன எதை பற்றி சொல்லுதுன்னா தமிழ்நாடு, எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம்னு வச்சுப்போம். தமிழ்நாடு அரசை பற்றி, சட்டமன்றத்தை பற்றி பேசுறது. ஓகேங்களா. இங்கே இருக்கிற கலெக்டர்ஸு, இங்கே முதலமைச்சர், யார் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது தான் வந்து மாநில அரசு. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் பெண்களின் மேம்பாடு. இது ரொம்ப முக்கியம். பெண்களின் மேம்பாடு இது இங்கே மட்டும் யூஸ் ஆக போகிறதில்ல. யூனிட் 6லேயும் நமக்கு பெண்களின் மேம்பாடை பற்றி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு. இதில் வந்து டைரெக்டாகவே இது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இது வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. நம்ம இங்கே ஒன்று பார்த்தீங்களா, மாநில அரசு இதையும் கம்பைன் பண்ணி படிக்கிறது. நம்ம புக் வைஸாக போகிறதுனால தான் நான் இவ்வளோ தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் 6th 7th 8th 9th 10th 11th 12th எந்தெந்த புக் டாபிக்ஸ்லாம் கவர் ஆயிருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக எடுத்து வச்சிருக்கேன். இது வேர் டு ஸ்டடி ஆஃப் புக்ஸ் வைஸ். ஓகேங்களா. இப்போ இதுலேயே நம்ம இது பண்ணிவிடுவோம். இப்போ இது வேர் டு ஸ்டடி புக் வைஸ். ஓகேங்களா. புக் வைஸு நம்ம படிக்கிறது. இது இப்போ டெய்லியும் ஒரு 1 hour போதும். ஒவ்வொரு லெசனையும் முடிச்சிடலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 15 minutes தான் தேவைப்படும். 6th லெசன் முடிக்கலாம் 15 minutes, half an hour போதும். ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதே தான் 7th உள்ளது தான். அதே தான் கண்டினியூவாக படிக்க போகிறீங்க. அப்புறம் குடிமக்களும் குடி உரிமையும், சிட்டிசன்ஷிப்பு. இது ரொம்ப முக்கியம். இது நம்ம லக்ஷ்மிகாந்தில் ஏகப்பட்டது படிச்சிருப்போம். குடியுரிமை என்னென்ன அரசியல் சார் ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன கமிஷன்ஸ் போட்டாங்க குடியுரிமை கமிஷன்ஸுக்கு, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அப்புறம் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபை. அப்புறம் லெசன் 3 நீதித்துறை. இது ரொம்ப முக்கியம். நீதித்துறை என்னன்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஓவர்வியூவாக கொடுத்துருப்பாங்க. இதையும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் 8th முடிஞ்சோன்னா 9th ஸ்டாண்டர்டு லெசன் அரசாங்கம், அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் மற்றும் மக்களாட்சி, டெமோக்ரஸி. அப்புறம் தேர்தல், அரசியல் கட்சிகள். அப்புறம் அழுத்த குழுக்கள். இந்த அழுத்த குழுக்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது. அழுத்த குழுக்கள்ங்கிறது ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மெயின்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனித உரிமைகள். நம்ம புக்கில் எங்கேயுமே அவ்வளோவா பாயிண்ட்ஸ் இல்லை. நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. விர்ச்சுவல் அகாடமி போர்ட்டல். அது மூலயமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நாங்களும் சென்ட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு மனித உரிமைகள் இதுலேருந்து படிச்சுக்கலாம். கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இது. ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்புறம் அரசாங்கத்தின் வகைகள், அப்புறம் மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள். இது என்ன அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜுடிஷியரி, அதுதான் இந்த அரசாங்கங்களின் வகைகள். அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இதுவும் முக்கியம். தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், இது முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்து படிச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். லெசன் 10th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு இது ரொம்ப முக்கியம். நடுவண் அரசு, இந்த நடுவண் அரசுங்கிறது பார்லிமெண்ட், எக்ஸாம்பிளுக்கு பார்லிமெண்ட்டு, பிஎம், பிரசிடென்ட்டு, அட்டார்னி ஜெனரல், அப்புறம் கண்ட்ரோலர், சிஏஜி, ஆடிட்டர் ஜெனரல், இவங்கெல்லாம் பற்றி படிப்போம். இந்த நடுவண் அரசு ரொம்ப முக்கியம். அப்புறம் மாநில அரசு 10th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனுமே ரொம்ப முக்கியம். இது எதெல்லாம் பண்ண இந்த லெசன் 4ல் பாருங்கள், அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள், அடிப்படை கருத்தாக்கங்களை இதை மட்டும் படித்தா போதும். இதுதான் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. 4.2, 4.3, 4.5 ஒன்லி, அதாவது பேஜ் நம்பர் வரைக்கும் நான் கொடுத்துட்டு பாருங்க. இதை மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். அப்புறம் லெசன் சி, அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், இந்தியா பற்றி மட்டும். இந்த லெசனில் எடுத்திங்கன்னா ஃபாரின், அதாவது இன்டர்நேஷனல் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்தியா பற்றி மட்டும் நம்ம படிக்கணும். அரசாங்கத்தின் வகைப்பாடு, டெமோக்ரஸியா, ஃபெடரலிசமா அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கோம். அப்புறம் லெசன் 9, கொள்கைகள், அரசியல் கொள்கைகள், பகுதி 2. அப்புறம் பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறை. அப்புறம் லெசன் இது தேர்தல் பிரதிநிதித்துவம், தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இது ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டி, அப்புறம் கார்பரேஷனு, இதை பற்றி கேட்குறது தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம். இது ரொம்ப முக்கியம். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் முக்கியம். 10th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு விரிவாக கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு, மாநில அரசு, 10th புக் ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியம். இதை படித்து ஒவ்வொரு டைம் படிக்கணும்னா அகல படிக்கிறத விட ஆழ படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால டீப் ஸ்டடி பண்ணணும். ஒரு லெசன், ஒரு பேஜ், ஒரு பேராகிராஃப் படித்தாலும் அதை பக்கத்தில் பேப்பரை வச்சுக்கிட்டு உடனே நோட்ஸ் எடுத்துருங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எப்போ படிக்க போகும்போதோ அது திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்க. திருப்பி படிக்க வேண்டாம். இப்போ ஒரு பேஜ் 2 பேஜ் இருக்கு அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா அதை திரும்பி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அரை பேஜ் வரும். திரும்பி நம்ம அதை படிக்கும்போது அந்த அரை பேஜை படித்தாலே அந்த 2 பேஜ் 3 பேஜ் படித்தா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியாது, ஞாபகம் வந்துடும். அதனால நோட்ஸ் எடுத்து படிங்க, டீப்பாக படிங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக 12th வந்தாச்சு. ஏன் 11th இல்லைன்னா 11th நமக்கு சிலபஸில் உள்ள கவரேஜ் இல்லை, அது ஃபாரின் இதுதான் இருக்குது. அதனால நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. இதில் எல்லாமே முக்கியம். இந்திய அரசியலமைப்பு முக்கியம், 10th படிச்சிருப்போம். நடுவண் அரசு, இதுதான் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியம். மாநில அரசு, அப்புறம் இந்திய நீதித்துறை, ஜுடிஷியரி, அப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, இது ரொம்ப முக்கியம். லெசன் அரசாங்கத்தின் வகைப்பாடுகள். ஜஸ்ட் ரீடு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகேங்களா? அப்புறம் காமர்ஸ் புக்கு, என்னது பாலிட்டியில் காமர்ஸ் புக் வருதுன்னு சொன்னாதீங்க. எதனாலனா நமக்கு சிலபஸில் நுகர்வோர் உரிமைகளும் கடமைகள் பொறுப்புகள், அது நுகர்வோர் கன்சியூமர் அதில் தான் நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் லெசன் 17 இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த டாபிக் வைஸ் இப்போ ஒவ்வொரு லெசன் இருக்குது. மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குன்னா, 1 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 மொத்தம் 36 லெசன் தான் இருக்கு. இதை விட நம்ம வேற எங்கேயும் இந்த 36 லெசன் ஸ்கூல் புக் வைஸா வந்தீங்கன்னா 36 லெசன், டாபிக் வைஸா வந்தாலும் இதே புக்கு தான், வேற மாற போறது இல்லை. டாபிக் வைஸா வர்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 7th புக்ல இருக்கிற மாநில அரசு, 8th புக்ல இருக்கிற மாநில அரசு, 10th புக்ல இருக்கிற மாநில அரசு, 12th புக்ல இருக்கிற மாநில அரசு எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே டாபிக் வைஸா நம்ம படிப்போம். அதுல எப்படின்னா ஒரு 4-5 டாபிக்கா படிக்க போறோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புக் வைஸா படிச்சிருங்க. புக் வைஸா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்ச பிறகு
அப்புறம் டாபிக் வைஸாக படிங்க. அந்த டாபிக் வைஸாக படிக்கும்போது இப்போ 7th படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்புறம் 11th படிக்கும்போது நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்புறம் 8th படிக்கும்போது நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ நம்ம புக் வைஸாக படிக்கும்போது அந்த நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு லெசன் படிக்கவும் 1 மணி நேரம் தான் ஆகும், மேக்ஸிமம் 1 ஹவர். இப்போ 11th 12th அந்த 12th எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் எடுக்கும். ரொம்ப ஸ்லோ ஸ்டடியாக இருந்தால் தான் 2 ஹவர்ஸ். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு அது நோட்ஸ் வேறு எடுக்கணும். இது மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். மினிமம் ஒரு மாடரேட்டாக ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க ஒரு லெசன் ஒரு 30 பேஜ் படிக்கிறோம், ஒரு 50 பேஜ் படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 ஹவர் போதும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறது. இது நான் மேக்ஸிமம் கூடுதல் குறையலாம். மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ் வச்சுன்னா 36 லெசன்ஸ் இருக்குது. நம்ம இதை ஈஸியாக ஃபஸ்ட்டு புக் வைஸாக படிச்சுட்டு அப்புறம் டாபிக் வைஸாக நெக்ஸ்ட்டு இதில் நான் டாபிக் வைஸாக எதை வந்து புக்கு கம்பைல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு புக் வைஸாக படிச்சிருங்க, அப்புறம் டாபிக் வைஸாக படிங்க. நம்ம 2 தடவை படித்த மாதிரியா இருக்கும். நம்ம நோட்ஸை ஒன்று எடுக்கும்போது திருப்பி கிளப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புக் வைஸாக படிக்கும்போது தனித்தனியாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. டாபிக் வைஸாக வரும்போது 6th உள்ள நோட்ஸும் 7th உள்ள புக்கில் உள்ள நோட்ஸும் 11th உள்ள புக்கில் உள்ள நோட்ஸும் ஒன்றா கிளப் பண்ணி டாபிக் வைஸாக ஒரே தடவை படிச்சிடலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு டைம் தான், படிக்கிறது 2 டைம்ஸ். ஓகே, பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு 15 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இதோட கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். அட் த சேம் டைமு எக்ஸ்ட்ரா நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், அமெண்ட்மெண்ட்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்புறம் ஷெடியூல்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதிக கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, சிட்டிசன்ஷிப்பு, எலெக்ஷனு, பிரசிடென்ட்டு, இதுலேருந்து அப்புறம் லேட்டஸ்ட்டாக ஏதாவது வெர்டிக்ட் நடந்துச்சுன்னா ஜுடிஷியரி பற்றி, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதை பற்றிலாம் நல்ல அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆர்டிகல்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வர கிளாஸில் வரப்போ வித் ஷார்ட்கட்டோட நான் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? இவ்வளோ நோட் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிங்கன்னா உங்கள் நல்லா பதியும். சிலபஸை மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். எந்தெந்த புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறதையும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால வீடியோவை பார்க்கறத விட எழுதி வச்சுக்கிறது. ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.